الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وأنكحوا الأيام منكم والصالحين من عبادكم وإمائكم إن يكونوا فقراء يغنيهم الله من فضله والله واسع عليم. صدق الله العلي العظيم. புகழனைத்தும் ஏக வல்லோனாகி அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய அடிச்சுவட்டை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் பரிசுத்தமானவன். அல்லாஹினுடைய படைப்பு பரிசுத்தமானது. உலகத்திலே எத்தனை விஞ்ஞானங்கள் வந்தாலும் அல்லாஹினுடைய படைப்புக்கு எதுவும் நிகராக இருக்க முடியாது. 1000 படைப்புகளை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தாலும் ரப்புல் ஆலமீனுடைய படைப்புக்கு ஒரு விஞ்ஞானமும் ஈடு கொடுக்க முடியாது. அல்லாஹினுடைய படைப்பு அவ்வளவு அற்புதமானது, அது அபாரமான படைப்பாக இருக்கிறது. அல்லாஹ் எதிலிருந்தும் எதையும் படைக்கக்கூடியவன், எதுவும் இல்லாமல் எதையும் செய்யக்கூடியவன். ஒரு அற்ப விந்து துளியிலிருந்து மனிதனை அல்லாஹ் படைத்திருக்கிறான். மனிதனுக்கு கண் எப்படி இருக்க வேண்டும், மனிதனுக்கு முகம் எப்படி இருக்க வேண்டும். உலகத்திலே எல்லோரும் ஒரே போல் இருப்பதில்லை. முகங்கள் மாறுபடுகிறது, குணங்கள் மாறுபடுகிறது, செயல்கள் மாறுபடுகிறது. மனிதனுடைய அத்தனை விஷயங்களும் மாற்றமாக இருக்கிறது. ஒரு நபருக்கு இன்னொரு நபர் ஒப்பாக உலகத்திலே இருப்பது கிடையாது. அது அல்லாஹினுடைய படைப்பினுடைய அற்புதம். மனிதனை அல்லாஹ் அழகான படைப்பாக, எத்தனை பிரம்மாண்டமான படைப்புகள் இருந்தாலும் இந்த மனிதனை அல்லாஹ் அழகான படைப்பாக, அற்புதமான படைப்பாக படைத்திருக்கிறார். அல்லாஹ் மனிதனுக்கு அத்தனை நியாமத்துகளையும் வழங்கியிருக்கிறார். நியாமத்துகள் என்று சொன்னால் அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகள். இந்த நியாமத்திற்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் கொடுத்த நியாமத்துகளில் ஆக உயர்ந்த நியாமத் அல்லாஹ் ஈமானிய நியாமத்தை வழங்கியிருக்கிறான். அல்லாஹினுடைய நியாமத்துகள்ல ஒன்றுதான் அல்லாஹ் நமக்கு சாலிஹான மனைவி அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாஹினுடைய நியாமத். இது அல்லாஹ் மனிதனுக்கு தந்த அருட்கொடை. இது இப்போ சில பேர் கேட்கலாம், ஹஸ்ரத், நியாமத்துக்கு நன்றி செலுத்தினா நியாமத்து அதிகமாகும்னு சொல்றீங்க, அப்போ மனைவி நியாமத்துங்கிறீங்க, அப்போ மனைவியினுடைய நியாமத்துக்கு நம்ம நன்றி செலுத்தினா அல்லாஹ் இன்னொன்று எக்ஸ்ட்ரா கொடுப்பானா? அப்படி அல்ல. அல்லாஹ் மனைவி கொடுத்திருக்கிறான் நியாமத்தாக. நாம் அதை நன்றி செலுத்துகிற போது சாலிஹான மனைவியாக, கண்குளிர்ச்சியான மனைவியாக அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது லிதஸ்குனு இலைஹா, இந்த மனைவிமார்களை நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி நாம் தந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சொல்லுகிறான். அதுபோல ஒரு மனைவியாக அல்லாஹ் தருவான் என்பதாக சொல்லி காட்டினான். அருமையானவர்களே, அல்லாஹ் மனைவியை தந்திருக்கிறான். இப்போ கடந்த சில வாரங்களாக நிக்காஹினுடைய சட்டங்களை சொல்லி கொண்டு வருகிறோம். ஒரு பெண் எப்படி சம்பந்தம் பேசுவது, ஒரு நிக்காஹினுடைய மஜ்லிஸிலே எத்தனை சாட்சிகள் இருக்க வேண்டும், வக்கீல் யாராக இருக்க வேண்டும், எப்படி ஒப்பந்தம் செய்வது, அதே போல மணவீட்டிலிருந்து போடக்கூடிய பெண்ணினுடைய வீட்டிலிருந்து போடக்கூடிய சாப்பாடினுடைய விஷயங்கள் ஷரியத் என்ன சொல்லுகிறது, வலிமாவினுடைய விஷயங்களிலே மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது, ஒரு ஆண் கணவன் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன,
கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்ன என்பது வரைக்கும் நாம் முடித்திருக்கிறோம். அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள்ல இன்னொரு விஷயத்தையும் நாம் நினைவு கூற வேண்டும். ஒரு கணவன் மனைவிக்கு நஃபகா சுக்னா கொடுப்பது அவசியம். நஃபகா என்றால் அரபியிலே நஃபகா என்பதாக சொல்லுவாங்க. இந்த நஃபகாவுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா, உடல், ஒரு மனிதன், ஒரு கணவன் அந்த மனைவிக்கு உணவு கொடுப்பது கட்டாயம். ஒரு கணவன் அந்த மனைவிக்கு உடுத்த உடை கொடுப்பது கட்டாயம். சுக்குனா என்று சொன்னால் நிம்மதியாக இருப்பதற்கு இடம் கொடுப்பது கட்டாயம். இன்னைக்கு சமூகத்திலே ஒரு பிரச்சனை இருக்கிறது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், என் மருமக வந்தா இப்பதான் கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள என்ன மயக்கினாலோ தெரியல, என் மகனை தனி கொடுத்தனும் கூட்டிட்டு போயிட்டா. இப்ப தனி கொடுத்தனம் போவது குறித்து மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? இப்ப முதல்ல இங்க ஒரு விஷயத்தை விளங்க வேண்டும். ஒரு தராசை போலதான் ஒரு இன்றைக்கு வரக்கூடிய மருமகளும் மாமியாரும் ஒரு தாயாக பார்ப்பது கிடையாது. மாமியாரும் தன்னுடைய மருமகளை ஒரு மகளாக பார்ப்பது கிடையாது. மகளா பார்த்துட்டா, தாயா பார்த்துட்டா எந்த பிரச்சனையும் இல்லை. இங்க பிரச்சனை எப்போ வருகிறது என்று சொன்னால், மருமகளை ஒரு வேலைக்காரியாக பார்க்கிற போதுதான் பிரச்சனை. என்னுடைய மருமகள் சரியான நேரத்துக்கு எந்திரிச்சு அவ அடுப்பாங்கரையில நிக்கணும், என்னுடைய வேலைகள் அத்தனையும் செஞ்சு தரணும். அருமையானவர்களை, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. மாமியாருக்கு இருக்கிற வயசு ஒரு 45 வயசு, வந்திருக்க மருமகளுடைய வயசு ஒரு 20 வயசு. நீ 45 வயசினுடைய அனுபவத்தை 20 வயசுல எதிர்பார்த்தனா கிடைக்காது. 45 வயசினுடைய அனுபவத்தை 20 வயசுல எதிர்பார்த்தா கிடைக்காது. அப்போ அந்த சின்ன பிள்ளைகள், மருமகள்கள் சில தப்பு செய்யதான் செய்வாங்க. இது ஒரு தாயாக இருந்து சரி செஞ்சு கொடுக்கிற பொறுப்பு மாமியாருக்கு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் மருமகளை குறை சொல்றனாலே அந்த மருமகளுக்கு மாமியார் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்படுறதே இல்லை. தவறான அபிப்பிராயங்கள் கணவனிடத்துல சொல்லி கொண்டே இருக்கிறா, உங்க அம்மா என்ன இதை சொல்றாங்க, இது செய்ய சொல்றாங்க, இப்படி குத்தம் சொல்றாங்க, நொட்டம் சொல்றாங்கன்னு சொல்லி. அருமையானவர்களே, இது தவறான விஷயம். அப்ப முதல் கட்டமாக ஒரு மாமியார் தன்னுடைய அந்த மருமகளை மகளாக நடத்தணும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மகளுக்கு சோறு கொடுக்கறது சோஃபால எடுத்துட்டு போய் அம்மா தட்டில் கொண்டு போய் நீட்டுறா, சாப்பிடுமா புள்ளன்னு சொல்லி. ஆனா மருமகள் சமைச்சு கொடுத்தாதான் இங்க மாமியாருக்கு சாப்பாடு. இப்படி நிலைமை. இதே மகள் வீட்டுக்கு வருகிற போது அங்க வேறு நிலைமை. கண்ணியங்கள், அந்த மகளுக்கான எல்லா தேவையும் செஞ்சு கொடுக்கிறாங்க. ஆனா மருமகளை நடத்துறது வேற மாதிரி. அருமையானவர்களே, ரெண்டுக்கும் வேறுபடுத்துறனாலதான் இன்னைக்கு பிரச்சனை வருது குடும்பத்தில். ஆக ஒரு பெண் மாமியாராக இருக்கக்கூடியவள் தன்னுடைய வரக்கூடிய மருமகளை முதல்ல மகளா பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், இங்க இருக்கக்கூடிய தராசுல என்ன பிரச்சனை இருக்குன்னா, இங்க வரக்கூடிய மருமகள் அந்த மாமியாரை தாயா பார்க்கறது இல்லை. தாயா பார்த்தானா அவ என்ன செய்வா, ஆஹா என் தாய்க்கு நான் எப்படி பணிவிடை செய்யணுமோ அதுபோல இவர்களுக்கும் நான் பணிவிடை செய்வேன். ஏன் தாய் ஏதாவது சொன்னா நான் எப்படி கோச்சுக்க மாட்டேனோ அதே போல இவங்களும் நான் சரியாகிறதுக்கு தான் குறை சொல்றாங்க, இவங்களும் நான் சரியாகிறதுக்கு தான் என்ன திட்டுறாங்க என்கிற எண்ணம் வந்துடும். இல்லை அப்படின்னு தாயா பார்க்கலே மருமகளை மாமியாராக பார்த்தாங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனை வருது. அருமையானவர்களே, ஒரு தராசு போலதான். அப்போ இவர்கள் தாயாக நடந்து கொள்ள வேண்டும், அவர்கள் இந்த அம்மாவை தாயாக பார்க்க வேண்டும். பார்க்கிற போது எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. அப்படி பார்க்காத போதுதான் இன்னைக்கு குடும்பத்துல பிரச்சனை வருது. கணவனிடத்துல சொல்லி சொல்லி ஒரு கட்டத்தில் அந்த கணவன் மன உளைச்சலுக்காக ஆளாகி அந்த பெண் சொல்றா, இல்லை நான் வீட்டில இருந்து தனியா வந்தாதான் உன் கூட வாழுவேன், வீட்டை விட்டு வெளியே வந்து தனி கொடுத்துணும் வாழ்ந்தாதான் உன் கூட வாழுவேன். இப்படி ஒரு பெண் கேட்கிறான்னு சொன்னா மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? அருமையானவர்களே, ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று ஷரியத்தன், மார்க்கத்தினுடைய கடமை என்ன, இது விஷயத்திலே நல்லா கவனிச்சு கேளுங்க. ரெண்டு விஷயம் இருக்கிறது. ஒன்று ஷரியத்தன், மார்க்கம் இது விஷயத்துல என்ன சொல்லுது. இன்னொன்று இருக்கிறது தியானத்தன், மார்க்கம் அதாவது தார்மீக கடமை என்பதாக சொல்லுவாங்க. இப்போ தார்மீக கடமை அடிப்படையில் என்ன செய்யணும்? இப்போ மார்க்கத்தினுடைய கடமை அடிப்படையில் ஒரு பெண் இப்படி கேட்கறா, என்ன இந்த வீட்டில் வாழ முடியாது, நீ தனி கொடுத்தனம் வச்சிருன்னு சொல்லி. அப்போ அந்த மனைவிக்கு தனி கொடுத்தனம் கொடுப்பது கணவன் மீது கடமை, தனியா கொண்டு போய் வைக்கிறது கணவன் மீது கடமை. தார்மீக கடமை அடிப்படையிலே ஒரு மனைவி சொல்றா, இந்த வீட்டில் மாமியாரோட வாழ முடியாது, என்ன கொண்டு போய் தனியா வச்சிருன்னு சொல்றா. இப்போ கணவன் என்ன செய்யணும்? அந்த பெண்ணுக்கு உபதேசம் செய்யணும். இல்லம்மா, வயசானவங்க சில நேரங்கள் ஏதாவது தப்பா பேசிடுவாங்க, கொஞ்சம் மனசுல வச்சுக்காது,
அந்த பெண்ணை கொஞ்சம் குஷிப்படுத்தி அவளுக்கு உபதேசம் செஞ்சு வாழ்க்கையை அப்படியே கொண்டு போவது இது தார்மீக கடமை என்பதாக சொல்லி காட்டினார். இப்போ தனியா போயிட்டார், வீட்டை விட்டு தனியா போயிட்டார். இப்போ மனைவியை மட்டும் நான் கண்டுக்கிறாரு, இங்க பெற்றோரை கண்டுக்கிறது இல்லை. பெற்றோரை ஆர்ஃபென்ஜில் கொண்டு போய் விட்டுறார், அனாதை ஆசிரமத்தில் கொண்டு போய் விடுறார். ஏன்? பார்க்கறதுக்கு யாரும் இல்லை, மனைவி பார்க்க மாட்டேங்கிறா, மனைவி மாமியாரை பார்க்க மாட்டேங்கிறா, அதனால கொண்டு போய் அல்லாஹ் பாதுகாக்கணும், தாய் தந்தையர்களை கொண்டு போய் அனாதை ஆசிரமத்தில் விடுறார். இது ஆகப்பெரிய குற்றம். இது எப்படி மனைவிக்கான கடமையை மார்க்கம் சொல்லுதோ அதே போல பெற்றோர்களுக்கான கடமையும் சொல்லுது. பெற்றோர்களுக்கான கடமையும் சொல்லுது, நீ தனி கொடுத்தனம் வைக்கலாம், ஆனா அதே நேரத்திலே பெற்றோர்களுக்கான கடமையும் நீ நிறைவு செய்ய வேண்டும். அருமையானவர்களே, இதுதான் தனி கொடுத்தனம் போகக்கூடிய விஷயங்கள்ல மார்க்கம் சொல்லி தருகிற சட்டத்திட்டங்களாக இருக்கிறது. இப்போ கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக கணவன் மனைவியினுடைய வாழ்க்கையில பிரச்சனை இருக்கதாங்க செய்யும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீடு வஹி இறங்கக்கூடிய வீடு, நபியினுடைய வீடு வஹி இறங்கக்கூடிய வீடு. வஹி இறங்கக்கூடிய வீட்டிலேயே மனைவிமார்களுடைய பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு சாதாரணமான நம்முடைய வீட்டிலே பிரச்சனை இல்லாம இருக்குமா? யோசிச்சு பார்க்கணும். நபியினுடைய வீடு இருக்குது, அது வஹி இறங்கக்கூடிய வீடு. அந்த வீட்டிலே மனைவிமார்கள் பிரச்சனை பண்ணா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல கட்டங்கள்ல மனைவிமார்கள் சங்கடங்களை கொடுத்தாங்க. பல கட்டங்கள்ல நபி கோபப்படுற மாதிரியாக நடந்துக்கிட்டாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனைவி வீட்டில் தேன் குடிப்பாங்க. ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் டெய்லியும் அசருக்கு பிறகு பெருமானார் எப்படி நாம அசருக்கு பிறகு ஒரு டீ குடிக்கிறோமோ அது போல ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் போய் தேன் குடிப்பாங்க. இப்போ மனைவி பேசிக்கொண்டாங்க, ஆஹா நம்ம மேல பிரியம் இல்லை போல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் வீட்டுக்கு போறாங்க, அதனால பெருமானார் யாருடைய வீட்டுக்கு வந்தாலும் இப்படி சொல்லலாம், உங்க வாயிலிருந்து துர்வாடை வருது, உங்க வாயிலிருந்து நாத்தம் வருது. சில மனைவிமார்கள் சொன்னாங்க, யார சொல்ல உங்க வாயிலிருந்து நாத்தம் வருதுன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நாத்தத்துக்கும் தூரம். அல்லாஹ்வுடைய தூதனுடைய உடல் முழுக்க பரிசுத்தமான உடல், முழுக்க நறுமணமால் ஆன உடல். பெருமானார் நறுமணங்களை விரும்புவார்கள், துர்வாடையை விரும்ப மாட்டாங்க. இப்போ நாத்தம்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் உடனே சொன்னாங்க, அப்படின்னா நான் இனி தேனை குடிக்க மாட்டேன்னு. நான் அல்லாஹ் இப்போ ஆயத்தை இறக்குறான், நபியே உங்க மனைவிக்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கிய ஒண்ணு நீங்க ஹராமாக்குவீங்களான்னு கேட்கிறான். யா அய்யுஹன் நபி, நபியே லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக், உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்கு உங்க மனைவிக்காக வேண்டி உங்க சம்சாரத்திற்காக வேண்டி அல்லாஹ் ஹலாலாக்கி இருக்கிறான் தேனே, இந்த தேனை நீங்க எப்படி ஹராமாக்க முடியும் அல்லாஹ் கேட்கிறான். அருமையானவர்களே, நபியினுடைய வீட்டிலும் பிரச்சனை இருந்தது. எந்த அளவுக்கு? கடந்த வாரங்கள் கூட சொன்ன சில மனைவிமார்கள் பெருமானிடத்துல அளவுக்கு அதிகமாக செலவு தொகைகள் கேட்டாங்க. அல்லாஹ்வே ஒரு கட்டத்தில் கண்டிச்சான், மனைவிமார்களை அல்லாஹ் கண்டிச்சான். பெருமானாருடைய மனைவிமார்களே அல்லாஹ் பார்த்துக்கிட்டே இருந்தான். நபிக்கு சங்கடம் கொடுத்தா அல்லாஹ்னுடைய உள்ளம் தாங்குமா? நபிக்கு தொந்தரவு கொடுத்தா அல்லாஹ் தாங்க மாட்டான். உடனே ஆயத்தை இறக்கனா, அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன ஐ யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன. ஒருவேளை இந்த மணிமார்களே அல்லாஹ் தலாக்கு சொல்லிட்டான்னு சொன்னா நபி தலாக் சொல்லிடுவாங்க. உங்களை விட சிறந்த மனைவி அல்லாஹ் கொடுப்பான், உங்களை விட சிறந்த மனைவி அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் சொல்றான், முஃமினாத்தின் கானிதாத்தின் ஆபிதாத்தின் சாயிஹாத்தின் சய்யிபாத்தின் வ அப்காரா, அழகான முஃமினான அழகான இபாதத்து செய்யக்கூடிய நல்ல ஒழுக்கமுள்ள கன்னி பெண்களே உங்களை தூக்கிட்டு அல்லாஹ் வேற பெண்ணை கொண்டு வருவாங்கிறான். இந்த ஆயத்து இறங்கணும்னு எல்லா மனைவிமார்களும் அடங்கி போயிட்டாங்க. எங்க நபி நம்மளை தலாக் சொல்லிடுவாங்களோ, எங்க அல்லாஹ் நம்மளை நபி இடத்திலிருந்து பிரிச்சிருவானோ என்று சொல்லி எல்லா மனைவிமார்களும் அடங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் பெருமானாருடைய வாழ்க்கையிலே எந்த மனைவிமார்களும் சங்கடங்களை கொடுக்கல. அருமையானவர்களே, உலமாக்கள் சொல்லிட்டு சொல்றாங்க, இப்போ வஹி இறங்கக்கூடிய வீட்டிலேயே பிரச்சனை வருதுன்னு சொன்னா நாம சாதாரணமான வீடு, சாதாரணமான மக்கள், நம்முடைய வீட்டுல பிரச்சனை வராதான்னு கேட்கிறாங்க. நம்முடைய வீட்டிலையும் பிரச்சனை வரும். அப்போ அங்க யார் முன்மாதிரி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நமக்கு முன்மாதிரி. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப விருப்பப்பட்டு தன்னுடைய ஈரல் குலை துண்டு என்று சொன்ன அன்னி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு திருமணம் முடிச்சு வச்சாங்க. ரொம்ப விருப்பப்பட்டு முடிச்சாங்க. அலி இடத்துல சில சஹாபாக்கள் சொன்னாங்க, அலியே போய் ஃபாத்திமாவை பெண் கேளுங்க, ஃபாத்திமாவை பெண் கேளுங்க. எத்தனையோ மக்கள் பெண் கேட்டு போறாங்க, பெருமானார் யாருக்கும் கொடுக்கல, நீங்க போய் பெண் கேளுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க. அலிதான் ஒரு சங்கடம், பெருமானத்துல எப்படி போய் கேட்கறது?
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த மகள். எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகிற போது ஃபாத்திமாவை அழைச்சு சொன்னாங்க, 2 ரகசியம் உன் காதல சொல்றேன். சொன்னாங்க, நாளை மறுமையில சொர்க்கத்தினுடைய பெண்களுடைய தலைவி நீ ஆகிறப்பன்னு சொன்னாங்க. என் மௌத்துக்கு பின்னாலே நம்முடைய குடும்பத்துல முதல்ல மௌத்தாருது நீன்னு சொன்னாங்க. 2 சுப செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி விட்டு மூத்தானாங்க. அப்பேற்பட்டு பிரியத்திற்குரிய ஒரு மகள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு போனாங்கன்னு சொன்னா மகள் ஓடி வந்துருவாங்க, வாசலுக்கு வந்து கையை பிடிச்சு நபியினுடைய கரங்கள்ல முத்த கொடுத்து வாப்பா உள்ள வாங்கன்னு சொல்லுவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு மகள் ஃபாத்திமா வந்தாங்கன்னு சொன்னா அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்த இடத்திலிருந்து எந்திரிச்சு வாசலுக்கு வருவாங்க. நபிக்கு என்ன தேவை இருக்கு, எந்திரிச்சு வரணும். ஆனா பிரியத்திற்குரிய மகள் நபி அவ்வளவு நேசிச்சிருந்தாங்க, எந்திரிச்சு வாசலுக்கு வந்து முத்தமிட்டு உள்ள எழுப்பாங்க. அருமையானவர்களே, அவ்வளவு பிரியத்திற்குரிய மகள். அந்த மகளை நான் போய் பெண் கேட்டா எப்படி கொடுப்பாங்கன்னு யோசிச்சாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு அலி ரலியல்லாஹு வந்தாங்க. கேட்டாங்க, அலியை எதுக்கு வந்தீங்கன்னு சொல்லி. அலி எதுக்கு வந்தீங்க? அலி ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், வேற எந்த ஒரு விஷயமும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முஸ்லிமினுடைய உள்ளத்துல என்ன இருக்குங்கிற விஷயத்தை அல்லாஹ் காட்டி கொடுத்துருவான். வஹி வர்றதுக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு சக்தியை கொடுத்திருந்தா ஒரு மனிதனுடைய உள்ளத்துல என்ன ஓட்டங்கள் ஓடுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கி கொண்டாங்க. அலியை பார்த்து கேட்டாங்க, அலியே என் மகளை நிக்கா முடிச்சிருக்கீங்களான்னு சொல்லி. அப்படின்னு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், என் மகளை நிக்கா முடிச்சுக்கிறீங்களா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, மஹராக கொடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? அலி நபி சொன்னாங்க, ஒரு இரும்பு சட்டை இருக்கு, போய் வித்துட்டு வாங்க. அந்த வித்துட்டு வந்த காசை மஹராக கொடுத்து என் மகளை நிக்கா முடிச்சுக்கணும்னு சொன்னாங்க. இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி அவர்களுக்கும் நிக்காஹ் முடிஞ்சிருச்சு. எப்பேற்பட்ட ஒரு தம்பதிங்க, அவ்வளவு அழகான வாழ்க்கை, அவ்வளவு அழகான வாழ்க்கை. முழு மதீனாவும் பேசுது, வாழ்ந்தா இப்படிதான் ஒரு வாழணும் என்பதாக. ஒரு தம்பதிகளாக இவ்வளவு அழகாக வாழ வேண்டும், அவ்வளவு அழகான தம்பதிகள். இந்த தம்பதிகளுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனை நடக்குது. பெருமானார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போறாங்க. ஃபாத்திமா அவங்களுடைய முகம் சரியில்லை, அழுத முகமாக இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் கேட்கல. அலி எங்கன்னு கேட்டாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தெரியலன்ட்டாங்க. இப்போ மஸ்ஜித் நபவிக்கு வராங்க. அன்றைய காலங்களில் மஸ்ஜித் நபவி அது மண் தரையாக இருந்தது. அலி அவர்கள் தன்னுடைய முகத்தை தரையில வச்சு படுத்திருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலியை எழுப்பி முகத்தில் இருந்த மண்ணை தொடச்சு விட்டு அலி அவர்களுக்கு ஆறுதல் சொன்னாங்க. இந்த ஹதீஸை சொல்லுகிற போது ஒரு விஷயத்தை கவனிக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லி, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லல எனக்கும் அலிக்கும் பிரச்சனைன்னு சொல்லி. இங்க வந்து அலிட்டையும் கேட்கல என்ன பிரச்சனைன்னு சொல்லி, அலி அவர்களும் சொல்லல எனக்கும் என் மனைவிக்கும் பிரச்சனைன்னு சொல்லி. அருமையானவர்களே, குடும்ப மனைவிமார்களுக்கு மத்தியில பிரச்சனை என்பது இப்படிதான். கொஞ்ச நேரத்தில் விட்டீங்கன்னா அதுவா சரியாயிரும். யாரும் அதில் போய் நோண்டக்கூடாது என்பதாக சொன்னாங்க, யாரும் அதில் போய் தலையிடக்கூடாது என்பதாக சொன்னாங்க. கணவன் மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை இப்படிதான். 2 பேரும் சண்டை போட்டு கொண்டாங்க, ஆனா அடுத்த நாள்ல சேர்ந்துட்டாங்க. அருமையானவர்களே, இப்படிதான். இதுல யாரும் போய் தலையிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 9 மனைவிமார்கள். ஆனால் ஹதீஸ்கள்ல எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு நாளும் எந்த மனைவி பத்தியும் அல்லாஹ்வுடைய தூதர் குறை சொன்னது கிடையாது, எந்த மனைவி பத்தியும் குறை சொன்னது கிடையாது. இத்தனைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வயதுக்கு ஏற்ப கொஞ்சம் குறும்பு இருக்கும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொஞ்சம் குறும்பு இருக்கும். எந்த அளவுக்கு பெருமானார் எப்பவெல்லாம் தன்னுடைய வீட்டில் படுக்கிறாங்களோ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தூங்க மாட்டாங்க, முழித்து கொண்டு பார்ப்பாங்க நபி என்ன செய்யறாங்க, எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க என்பதை உற்று நோக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷாவினுடைய தந்தை அபூபக்கரை அழைச்சு, அபூபக்கரே உங்க மக இப்படிலாம் செய்யறாங்கன்னு ஒரு நாளும் சொன்னது கிடையாது. ஹஜ்ரத் உமர் அவருடைய மகள் ஹப்சாவை பெருமானார் திருமணம் செஞ்சிருந்தாங்க. உமர் அழைச்சு ஒரு நாளும் உங்களுடைய மகள் இப்படிலாம் செய்யறாங்கன்னு பெருமானார் சொன்னதே கிடையாது. அருமையானவர்களே, சொன்னாங்க கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும், அந்த பிரச்சனையை குறையை யாரும் அடுத்தவர்கள்ட்ட சொல்ல வேண்டிய தேவையில்லை, அதுவாக சரியாகிவிடும், அவர்களே சேர்ந்து கொள்வார்கள் என்பதாக சொன்னாங்க. இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலும் தலாக்குகள் நிகழ்ந்திருக்கிறது. உமைமா என்கிற ஒரு பெண்மணியே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு நிறைய பெண்களை திருமணம் செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருந்தான். ஆனா பெருமானார் செய்யல, ஒரு லிமிட்டா செஞ்சாங்க. ஏன்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் சில தகப்பன்கள் ஆசைப்படுவாங்க, பெற்றோர்கள், நான் எனக்கும் பெருமானாருக்குமான ஒரு நிக்காஹினுடைய உறவு இருக்கணும்னு சொல்லி.
நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா பெருமானார் போய் பெண் கேட்டதை விடவும் வரக்கூடியவர்கள் தான் அதிகம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருமணம் முடிச்சுக்குவாங்க. இப்போ உமைமா அவர்களுடைய தகப்பனார் பெருமானிடத்துல சொல்றாங்க, என் மகளை நிக்கா முடிச்சுக்கணும்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிக்கா முடிச்சுக்கிட்டாங்க. உமைமா அவர்களை நிக்கா முடிச்சுட்டு வந்த உடனே உமைமா அவர்கள் சொன்னாங்க, உங்களோடு வாழ எனக்கு விருப்பம் இல்லை, நபியோட வாழ எனக்கு விருப்பம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரின்னு சொல்லி தலாக் சொல்லிட்டாங்க. சரி, தலாக்குன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரோதம் கொள்ளலே. அந்த பெண்மணிக்கு அழகான அன்பளிப்புகளை கொடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அப்போ உமைமா என்கிற பெண்மணியே பெருமானார் தலாக் சொல்லியிருக்கிறாங்க. ஹஜரத் உமர் அவர்களுடைய மகள் ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா அவர்களை பெருமானார் ஒரு தலாக் சொன்னாங்க. ஒரு சின்ன சங்கடங்கள் நடந்து விடுகிறது, பெருமானார் ஒரு தலாக் சொல்லி அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஹப்ஸா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை மீட்டு கொண்டாங்க. அருமையானவர்களே, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை வரும். சில நேரங்கள்ல சரியாயிரும், சில நேரங்கள்ல சரியாகாது. இப்போ வாழவே முடியாது என்கிற ஒரு சூழல் உருவாகிறது. பல கட்டங்களில் பிரச்சனை வருகிற போது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு உபதேசம் செய்யணும், பிள்ளைகளை அழைச்சு உபதேசம் செய்யணும், அவர்களை சேர்த்து வாழ வைக்க முயற்சி செய்யணும். பெற்றோர்களை பிள்ளைகளை பிரித்து விட முயற்சி செஞ்சிடக்கூடாது. அருமையானவர்களே, அவர்களை சேர்த்து வாழ வைக்க முயற்சி செய்யணும். இப்போ வாழவே முடியாது, நிம்மதியே இல்லை, ஒரு பிரச்சனை வருகிறது என்று இருக்கிற போது என்ன செய்யணும்? அங்கு உள்ள மார்க்க அறிஞர்களை அறிஞ்சி இப்படி நடந்திருக்கிறது, நான் என்ன செய்யறதுன்னு கேட்கணும். அங்கேயே அவ இப்படி செஞ்சுட்டா அப்படி செஞ்சுட்டா என்று குறை சொல்றதில்லை, குறை சொல்லாம என்னுடைய வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு, இப்போ நான் என்ன செய்யறது? இப்போ மார்க்க அறிஞர்கள் சட்டம் சொல்லி தருவாங்க, உங்களுடைய பெண்ணே ஒரு தலாக் சொல்லிருங்கன்னு சொல்லி. முதல்ல எடுத்த உடனே 3 தலாக் சொல்றதில்ல, ஒரு தலாக் சொல்லணும். அந்த ஒரு தலாக்கை என்ன எங்க எந்த நேரத்தில் சொல்லணும்? நிறைய மக்களுக்கு சட்டம் தெரிகிறது இல்லைங்க. அல்லாஹ் சொல்லித்தரான், நீங்க தலாக் சொல்லுங்க அந்த பெண்ணு சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில். ஒரு பெண்ணுடைய ஹைதுடைய காலத்தில் தலாக் சொல்லக்கூடாது. ஹைதுடைய காலத்தில் தலாக் சொல்றது அது அல்லாஹினுடைய சாபத்து உண்டாகும், அல்லாஹ் ஹராம்னு சொல்லியிருக்கிறான். அப்போ சுத்தமான காலத்தில் தலாக் சொல்லணும். இப்போ ஒரு ஜமாத்துக்கு ஒருத்தர் வரார், வந்து கேட்கிறார், என் மனைவியை நான் தலாக் சொல்லணும். ஜமாத்காரர்கள் கேட்கணும், உன் மனைவிக்கு இப்போ தொழுகை இருக்குதான்னு கேட்கணும். உன் மனைவிக்கு இப்போ தொழுகை இருக்குதா? அந்த நேரத்தில் தான் அந்த மனிதர்கிட்ட சொல்லணும், சரி இப்போ லெட்டர் எழுதலான்னு சொல்லி. இல்லை அப்படின்னு சொன்னா உன் மனைவி தொழுகை காலம் வரட்டும், அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், வந்த பிறகு நீ லெட்டர் எழுதலான்னு சொல்லி தரணும். அருமையானவர்களே, பல நபர்களுக்கு இதனுடைய சட்டங்கள் தெரியறதில்லை, நிறைய மக்கள் தவறு செய்யறாங்க. சொன்னாங்க, அந்த பெண் அவள் சுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் நீங்க தலாக் சொல்லணும் என்பதாக சொல்லி காட்டினாங்க. சரி, இப்போ ஒரு தலாக் சொல்லிட்டார். அருமையானவர்களே, இப்போ தலாக்கினுடைய இதான்ட்டு நம்மகிட்ட கேட்டோம்னு சொன்னா நாம கண்ணை மூடிக்கிட்டு சொல்லுவோம் 90 நாள்னு சொல்லி. தலாக்குடைய இத்தா எத்தனை? 90 நாட்கள், 3 மாத காலம் 90 நாள் என்பதாக. இந்த 90 நாள் என்பது யாருக்குங்க? எந்த பெண்ணுக்கு மாதவிடாய் வராதோ அந்த பெண்ணுக்கு தான் 90 நாள். எந்த பெண் வயதுக்கு வரவில்லையோ, சிறுமியாக இருக்கிறாளோ அந்த பெண்ணுக்கு தான் 90 நாள். இப்போ தலாக் விட்ட பெண்ணுக்கு அவளுடைய மாதவிடாயை கணக்கிடணும். உதாரணமாக டிசம்பர் 15 ஒரு கணவர் ஒரு மனைவியை தலாக் சொல்றார், தலாக் சொல்லிட்டார். இப்போ என்ன நடக்குது? டிசம்பர் 20 அந்த பெண்ணுக்கான தேதி காலம். ஒரு 5 நாள் அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் சொன்னா 25க்கு பிறகு அந்த பெண் சுத்தமாயிடுறான். இப்போ ஒரு தலாக் சொல்லி அவளுடைய ஒரு காலம் முடிஞ்சிருச்சு, ஒரு மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து ஜனவரியினுடைய 25 இன்னொரு மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சு, பிப்ரவரியினுடைய 25 இன்னொரு மாதவிடாய் காலம் முடிஞ்சிருச்சு. அப்போ கணக்கு போட்டு பார்த்தோம்னு சொன்னா ஒரு 90 நாட்கள் கூட வராது. அப்போ சொன்னாங்க, தலாக்கினுடைய இத்தாவினுடைய கால அளவு 90 நாள் அல்ல, மாறாக 3 மாதவிடாய் காலம் சொல்லி தந்தாங்க. அருமையானவர்களே, இந்த சட்டத்தை விளங்கணும். இப்போ ஒரு தலாக் சொல்லிட்டார், ஆனாலும் சரி வரல. இப்போ தலாக் சொன்ன பிறகு அந்த பெண் என்ன செய்யணும்? கணவனுடைய வீட்டில் தான் வசிக்கணும். இன்னைக்கு பல பேர் செய்யக்கூடிய தப்பு என்னன்னு சொன்னா, தலாக்கு ஒரு 2 குடும்பத்தினுடைய விரோதமாக்கிறது. 2 குடும்பத்தார்கள் விரோதமாக்கி விடுகிறது. கடைசி வரைக்கும் அவர்களுடைய தீதாரை பார்க்க மாட்டேன் என்கிற அளவுக்கு போய்விடுகிறது. அப்படி இல்லை, மார்க்கத்தினுடைய சட்டங்கள் விளங்கி செஞ்சோம் சொன்னா தலாக்கு கூட சில மனிதனுக்கு அது நல்லதாக விடுகிறது. தலாக்குக்கு பிறகு 2 பேருக்கும் அல்லாஹ் சிறந்த வாழ்க்கையை அமைத்து கொடுக்கலாம். எப்போ? அது சட்டங்கள் சொல்லுகிற ஷரியத்தினுடைய அடிப்படையில் செய்யணும். இப்போ இந்த பெண் வாழ்க்கையில சரிப்பட்டு வரல, ஒரு தலாக் சொல்லிட்டார், அப்படியே போய் கொண்டிருக்கிறது. இப்போ 2வது தலாக் எப்போ சொல்லணும்? அந்த பெண்ணுக்கு 2வது மாதவிடாய் காலம் முடிந்த பிறகு எப்போ சுத்தமாகிறாரோ அப்போதான் தலாக் சொல்லணும்.
இப்போ இரண்டாவது மாதவிடாய் காலம் முடிஞ்ச பிறகு சுத்தமாகக்கூடிய நாள் என்ன? ஜனவரி 25. அந்த 25வது நாள் தான் அவன் தலாக் சொல்லணும். அப்போ சுத்தமான நாட்கள்ல தான் தலாக் சொல்லணும். இப்போ 2 தலாக் சொல்லிட்டான். இப்போ கணவன் சேர விரும்புறான். இதற்கு பேர் தலாக்கே ரஜஇன்னு சொல்லுவாங்க. சேர்ந்து வாழக்கூடிய தலாக்குன்னு சொல்லுவாங்க. இப்போ சேர்ந்து வாழ ஆசைப்பட்டான்னு சொன்னா இந்த கணவனுக்கு மகரும் தேவையில்லை, நிக்காகும் தேவையில்லை. மனைவியை அழைத்து அவரோடு உடலுறவு கொண்டு விட்டால் 2 பேரும் சேர்ந்து வாழலாம். இவ்வளவுதான், வேலை முடிஞ்சு போச்சு. அருமையானவர்களே, அப்போ 2 தலாக்கு விட்டுட்டான், அவனால சேர்ந்து வாழ முடியும். இப்போ 3வது தலாக் எப்போ விடணும்? அவன் பிப்ரவரி 25வது தேதிக்கு மேல விடணும். அந்த துஹுர், அந்த சுத்தமான நாட்கள்ல தான் அவன் விட முடியும். 3வது தலாக்கும் விட்டுட்டான்னு சொன்னா அதுக்கு பிறகு அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது. அந்த மனைவியோடு சேர்ந்து வாழ முடியாது. அதற்கு பிறகு ஒரு சட்டம் இருக்கிறது, ஹலாலா என்கிற சட்டம். அருமையானவர்களே, இதுதான் தலாக்கினுடைய சட்டங்கள் என்பதாக சொல்லி காட்டினான். அல்லாஹ் தாலா இந்த இத்தாவை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கணக்கு வைக்க சொல்றான். 3 மாதவிடாய் காலம் தான் ஒரு தலாக்கு விடப்பட்ட ஒரு பெண்ணினுடைய மாதவிடாய் காலம். சரி, இந்த காலத்துல அந்த பெண் கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும். இன்னைக்கு நாம என்ன செய்யறோம்? அந்த பெண்ணை தலாக்கு விட்டுட்டோம்னு சொல்லி அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைத்து விடுகிறது. இது எப்படிங்க? இது லாஜிக்கு சரிப்பட்டு வராது, வீட்டில் வைக்க முடியாது. அருமையானவர்களே, அல்லாஹ் சொல்றான் அந்த பெண்ணை அஸ்கினு உன்னு உங்க வீட்டில் வைங்கன்னு சொல்லி. ஆனா நாம சொல்றோம் வீட்டில் வச்சா சரிப்பட்டு வராது. நீங்க வீட்டுல வச்சு பாருங்க, ஒரு தலாக்கு விட்டுருக்கிறார், ஆனா வீட்டுல தான் இருக்கிறாங்க. அந்த அம்மா ஒரு ரூம்ல இருக்கிறாங்க, இவர் ஒரு ரூம்ல இருக்கிறார். எத்தனை ஆண்டு காலம், எத்தனை மாசம் அவர் தனித்தனியா வாழ்ந்துருவாங்க? வீட்டுல தான் இருக்கிறாங்க, அவர் ஒரு ரூம்ல, இந்த அம்மா ஒரு ரூம்ல, எத்தனை நாள் தனித்தனி ரூம்ல வாழ்ந்துருவாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அவர்கள் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனா அந்த வாய்ப்பை இன்னைக்கு பெற்றோர்கள் பிரிச்சிடறோம். என் மகளை தலாக் சொல்லிட்டான்னு சொல்லி வீட்டுல இருந்து அவன் கூட்டு வந்துடும். அப்படி கூட்டு வரக்கூடாது. சொன்னாங்க அஸ்கினு உன்னு, கணவனுடைய வீட்டில் தான் இருக்கணும். கணவன் தான் அந்த பெண்ணுக்கான உணவு ஊதியம் கொடுக்கணும். கணவன் தான் அந்த பெண்ணுக்கான இருப்பு இடம் கொடுக்க வேண்டும் என்பதாக உலமாக்கள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லித்தரான். அருமையானவர்களே, தலாக்கு நிக்காஹினுடைய சட்டம் இருக்கிறதே அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்டான். எவ்வளவு நாட்கள் இதா இருக்கணும், ஒரு தலாக் விடப்பட்ட பெண் எப்படி இருக்கணும், அவள் எங்கே இருக்கணும், அந்த கணவன் எப்படி தலாக் சொல்லணும், இப்படி எல்லாம் தெளிவாக இருக்கிறது. ஒரு வியாபாரத்தை அல்லாஹ் ஹராமுங்கிறான், ஒரு விஷயத்தை அல்லாஹ் அடுத்தவனை மோசடி செய்யக்கூடாதுங்கிறான். ஆனா எதெல்லாம் மோசடின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லலை. எப்படி மோசடி செய்யக்கூடாதுங்கிறான், அது ஹதீஸ்ல வந்திருக்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவா விளக்கலே. ஆனா அல்லாஹ் குர்ஆன்ல நிக்காஹையும் தலாக்கையும் தெளிவா விளக்கி விட்டான். தெளிவாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அப்ப இதெல்லாம் தலாக் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அருமையானவர்களே, சட்டத்தை விளங்கி அமல் செய்யணும். சட்டத்தை விளங்கி கேட்டுட்டு அப்படியே போறதில்லை. குர்ஆனுடைய விஷயங்களை கேட்டுட்டு அப்படியே போறதில்லை, அமல் செய்வதற்காக வேண்டி சட்டங்கள் சொல்லப்படுகிறது. குர்ஆனினுடைய சட்டங்களே கேட்டுட்டு போறவருக்கு அல்லாஹ் உதாரணம் சொல்லி காட்டுறான். பொதி சுமக்கக்கூடிய ஒரு கழுதையை போலங்கிறான். பொதி சுமக்கக்கூடிய கழுதையை போல. மஸலுல் லதீன ஹும்மிலுத் தௌரா ஸும்ம லம் யஹ்மிலூஹா கமஸலில் ஹிமாரி யஹ்மிலு அஸ்ஃபாரா. யூதர்கள் என்ன செய்வாங்க? சட்டங்கள் தெரியும், ஆனா அமல் செய்ய மாட்டாங்க. எப்படி ஒரு கழுதை மேல இருக்கக்கூடிய ஒரு சுமை அந்த கழுதைக்கு தெரியாதோ அது போல சட்டங்கள் தெரிந்து வைத்திருப்பார்கள், ஆனா அமல் செய்ய மாட்டாங்கன்னு சொன்னாங்க. இப்போ தலாக் விடப்பட்ட பெண், அந்த பெண் அந்த வீட்டில் தான் வசிக்க வேண்டும் என்பதாக சொன்னாங்க. இப்போ தலாக் 3 தலாக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை இருக்குது. இவர்கள் இந்த தம்பதிகளுக்கு ஒரு குழந்தை இருக்கிறது, கை குழந்தை. உலமாக்கள் சொல்லி காட்டினாங்க, இந்த குழந்தைக்கு அந்த கணவன் ஊதியம் கொடுக்கணும், வளர்ப்பதற்கு இந்த கணவன் ஊதியம் கொடுக்கணும். எந்த அளவுக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது? கணவனிடத்திலிருந்து இந்த பெண் ஒரு பால் குடிப்பாட்டினான்னு சொன்னா அந்த பால் குடிப்பாட்டுவதற்கும் அவ தகுதியான ஊதியத்தை பெற முடியும். பால் குடிப்பாற்றா, இவளுடைய குழந்தை தான், ஆனா அந்த கணவனுடைய குழந்தையும் கூட தான். இந்த பெண் என்ன செய்யலாம்? கணவனிடத்துல உன் குழந்தைக்கு நான் பால் கொடுக்கிறேன், அதனால எனக்கு தகுந்த ஊதியம் கொடுன்னு சொல்லி அந்த கணவனிடத்துல கேட்க முடியும். அருமையானவர்களே, இதுதான் தலாக்கினுடைய விளக்கமான ஒரு சட்டம். இன்னைக்கு நாம இஷ்டத்துக்கு என்ன செய்யறோம்? தலாக்குன்னு சொல்லிடுறோம். இந்த விஷயம் இருக்கிறது, இதை ஹராம்ல கொண்டு போய் முடிஞ்சோம். தலாக்குன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பல பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க மனைவியோட. விளையாட்டுத்தனமாக, அசால்ட்டாக எப்போ தலாக் சொல்லணும்? ஒரு மனிதன் துஹூர் இல்லாம சுத்தம் இல்லாத காலத்தில் மனைவி அசுத்தமாக இருக்கக்கூடிய காலத்தில் தலாக் சொல்லிட்டான்னு சொன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். அது ஹராம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அது அல்லாஹ்வுடைய சாபத்தை உண்டாக்கும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இது குர்ஆன் சொல்லி தருகிற தலாக்கினுடைய சட்டம். அல்லாஹ் தஆலா இந்த சட்டங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான். இது எப்போ பயன்படுத்தணும்?
வாழவே முடியாது என்கிற ஒரு சூழல் வருகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான், அழகான முறையில் நீங்க பிரிஞ்சிருங்க. இந்த சட்டத்தின் அடிப்படையில் நீங்க பிரிஞ்சிங்க, உங்களுடைய மனைவிக்கும் சிறந்த வாழ்க்கை இருக்குது, உங்களுக்கும் சிறந்த வாழ்க்கை இருக்கிறது. இல்ல சட்டம் தெரியாம நீங்களா இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சீங்க, அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் வாழ்க்கையை மாத்திடுறான். அருமையானவர்களே, குர்ஆனினுடைய சட்டங்களை விளங்கி நிக்காஹ் செய்யணும். குர்ஆனினுடைய சட்டங்களை விளங்கி நம்முடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடித்தோம் சொன்னா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை லிதஸ்குனு இலைஹா, மனைவியிடத்துல நிம்மதியான வாழ்க்கையாக ஆக்கி வைக்கிறான். இப்போ இதுதான் நிக்காஹினுடைய முழு சட்டமாக இருக்கிறது. நிறைய பேர் நம்ம இடத்துல சந்தேகங்களே கேட்கறது இல்லை. தாராளமாக சந்தேகங்கள் கேளுங்க. உங்களுடைய வாழ்க்கையில என்ன சந்தேகங்கள் இருக்கிறது, எதுவா இருந்தாலும் கேட்கலாம். இன்னைக்கு உலமாக்களை அணுகி சந்தேகங்கள் கேட்கறதுக்கு கூச்சப்படுறோம், சந்தேகங்கள் கேட்கறதுக்கு கூச்சப்படுறோம். நம்மளா ஏதோ ஒரு சட்டத்தை விளங்கி ஏதோ ஒன்று அமல் செஞ்சுட்டு போறோம். அருமையானவர்களே, குர்ஆன் ஹதீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு, இது விஷயத்துல மார்க்கம் என்ன சொல்லி தருகிறது? அப்போ உலமாக்களை அணுகி சந்தேகங்கள் கேட்கணும். கேட்கிற போது அந்த இல்மை நாம தெரிஞ்சு கொள்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் நிக்காஹினுடைய சட்டமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் இந்த சட்டங்களை பேணி வாழ்ந்து சிறந்த தம்பதிகளாக இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.